இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வியில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை எட்டியிருக்கிறோம் என்பதை எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அந்த வகையில்தான் மாணவர் சேர்க்கையில் தமிழகத்தில் எத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனையை முறியடித்திருக்கிற துறை நம்முடைய உயர்கல்வித்துறை என்பது நம்முடைய கல்வித்துறைக்கு கிடைத்திட்ட பெருமை. இங்கே இணை இயக்குனர் பேசும்போது, கல்லூரியுடைய ஆணையர் பேசும்போது சொன்னார், இன்றைக்கு 34 கலை அறிவியல் கல்லூரிகள், குறிப்பாக இந்த எளியவன் பொறுப்பேற்ற பிறகு 16 கல்லூரிகள் என்று சொன்னால் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவியையும் செய்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கல்வி பயிலுவதோடு மட்டுமல்ல, அவர்கள் திறன் மிக்கவர்களாக கல்லூரிக்கு சென்றோம், பட்டம் படித்தோம், வெளியில் சென்றோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு திறன் மிக்கவர்களாக ஆக்க வேண்டும் என்று ஆண்டுக்கு 10 லட்சம் பேர் என திட்டமிட்டு 41 லட்சம் மாணவியர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கிய முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதற்கு ஊக்கத்தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய். எனவே 41 லட்சம் பேர். அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய முன்னேற்றம் என்னவென்றால், கடந்த ஆண்டுகளில் பொது தேர்வு எழுதுகிற பொழுது மாநில அரசு நடத்துகிற தேர்வோ மத்திய அரசு நடத்துகிற தேர்வோ, அந்த பொது தேர்வுகளில் IAS IPS போன்ற தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பின்தங்கி இருந்தார்கள். இந்த 4 ஆண்டு கால முதலமைச்சருடைய முயற்சி, நான் முதல்வன் திட்டத்தினுடைய பலன், நூற்றுக்கணக்கான IAS IPS உருவாக அடிப்படை காரணம் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் என் மாணவர்கள் பெற்ற பயிற்சி என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை. அந்த பெருமைக்காக முதலமைச்சருக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். குறிப்பாக பெண் கல்வி தடைபடக்கூடாது. ஆணுக்கு நிகர் பெண் இல்லை இல்லை, ஆண்களை விட பெண்கள் மேலானவர்கள் என்பதை நிரூபிக்கிற பேர் இயக்கம் திராவிட இயக்கம். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அன்பு தலைவர் கலைஞர், ஆருயிர் தளபதி இவருடைய அரிய முயற்சி பெண் கல்விக்கு முக்கியத்துவம். எனவே புதுமை பெண் திட்டத்தில் இதுவரை 7 லட்சம் பேர், நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு தம்பிமார்களுக்கு, மாணவர்களுக்கு தமிழ் புதுமை திட்டத்தில் 2 லட்சம் பேர். இப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தில் இந்த உயர்கல்வியை எடுத்து செல்கிற காரணத்தால் தான் இன்னைக்கு உயர்நிலையை நாம் எட்டி இருக்கிறோம். எனவே ஆடவர் கல்லூரி என்ற நந்தனம் கல்லூரி தற்போது இருபாலர் படிக்கிற கல்லூரி. கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவியர்கள் ஆண் பெண் இருபாலரும் ஒற்றுமை உணர்வோடு, சகோதர பாசத்தோடு, பாலின வேறுபாடு இல்லாமல், நீ மாணவன் நான் மாணவி